பூக்கள் இருக்க வேண்டிய கல்லறைகளாலும் கல்லறைகளாலும் நிரப்பப்பட்டது. லெவல் அஹெடுக்கு வரவேற்கிறோம். நிலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை இலக்காக கொண்ட கவிதை நூல்களை ஆராயும் வீடியோ கருத்தரங்குகள். இந்த வீடியோ வில்லியம் பிளேக்கின் கார்டன் ஆஃப் லவ் பற்றி ஆராய்கிறது. கவிதையின் கண்ணோட்டத்துடன் தொடங்குகிறோம். வில்லியம் பிளேக்கின் தி கார்டன் ஆஃப் லவ் என்பது சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதிலிருந்து ஒரு 3 சரண கவிதையாகும். இது பொதுவாக சாங்ஸ் ஆஃப் இன்னோசென்ஸின் தி எக்கோயிங் க்ரீன்க்கு ஒரு துணை பகுதியாக காணப்படுகிறது. முந்தைய கவிதை நாள் முழுவதும் திறந்த வெளியில் விளையாடும் குழந்தைகளின் மகிழ்ச்சியின் அடையாளமாக சுதந்திரத்தை கொண்டாடுகிறது. தி கார்டன் ஆஃப் லவ் படத்தில் பிளேக் வித்தியாசமான காட்சியை உருவாக்குகிறார். இந்த கவிதையின் அவரது விளக்கப்படம் ஒரு பாதிரியார் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மண்டியிட்டு அவருக்கு பின்னால் 2 குழந்தைகள் இருப்பதை சித்தரிக்கிறது. பிளேக் லாம்பெத்துக்கு குடிபெயர்ந்த பிறகு எழுதப்பட்டது. மேலும் 1733 சவுத் லம்பேத் சேப்பலை கட்டியதற்கு வரலாற்று சமாந்தரங்கள் உள்ளன. இருப்பினும் எப்பொழுதும் போலவே பிளேக் தனது காலத்தின் குறிப்பிட்ட மற்றும் அரசியல் கருத்துக்களை மட்டும் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் முக்கியமாக அவர் சுதந்திரம் பற்றிய உலகளாவிய கருத்துக்கள் சில வகையான மத போதனைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இயற்கையானது மனித குலத்தின் உடல் ஊடுருவலால் தடுக்கப்படுகிறது மற்றும் படைப்பு பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கொண்டாட்டம் குறைவாக உள்ளது. முதல் சரணத்தில் பிளேக் காதல் தோட்டத்திற்கு வந்ததை விவரிக்கிறார். ஆனால் அதன் மீது ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருப்பதை கண்டார். அவர் விளையாடிய இடம் பற்றிய குறிப்பு எக்கோயிங் கிரீன் என்ற தோழமை கவிதையை நினைவுபடுத்துகிறது. தேவாலயத்தின் கதவுகள் எவ்வாறு மூடப்பட்டன என்பதை பிளேக் 2 சரணத்தில் விவரிக்கிறார். அதுக்கு பதிலாக அவர் தனது கவனத்தை காதல் தோட்டம் மீது மாற்றினார். இருப்பினும் மூடுவது சரணத்தில் கல்லறை கற்களால் தோட்டம் முந்தியதையும் பாதிரியார்கள் தங்கள் பக்தி மார்க்கத்தை எவ்வாறு மேற்கொள்கிறார் என்பதையும் பிளேக் விவரிக்கிறார். தோட்டத்தில் ஒருமுறை அனுபவித்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. இந்த சரணத்தில் தொடக்க சரணங்களில் பயன்படுத்தப்படும் ஏபிசிபி அமைப்புகளிலிருந்து ரைம் திட்டத்தை பிளேக் மாற்றுகிறார். 3 மற்றும் 4 வரிகளில் உள்ள உள் ரைம் பயன்பாட்டிற்கு தி எக்கோயிங் கிரீன் ரிதத்தை நெருக்கமாக பின்பற்றும் ஒரு தாளத்தில். இது வாசகருக்கு அப்பாவித்தனத்தின் கவிதைக்கும் அனுபவத்திற்கும் இடையே மிகவும் சக்தி வாய்ந்த வேறுபாட்டை வரைய உதவுகிறது. ஸ்டான்சாவின் நெருக்கமான பகுப்பாய்வு 1. பிளேக் தனது காதலின் தோட்டம் பயணத்தின் எளிய வெளிப்பாட்டுடன் தொடங்குகிறார். அவர் நேரடியாக தோட்டத்தை நாடுவது குறிப்பிடத்தக்கது. அத்தகைய இடத்தின் குணங்களை அனுபவிப்பது அவரது உள்ளுணர்வு அல்லது ஒருவேளை அவரது தேவை. தோட்டத்திற்கான திட்டவட்டமான கட்டுரையுடன் சரியான பெயர் சொல்லின் பயன்பாடு அதன் முக்கியத்துவத்தை உயர்த்துகிறது. அதன் பெயர் ஈடன் தோட்டத்தின் எதிரொலிகளை கொண்டுள்ளது மற்றும் பிளேக்கிற்கு தோன்றுகிறது மற்றும் கிட்டத்தட்ட ஒரு சொர்க்க இடமாக அமைதி மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக உள்ளது. பகுப்பாய்வு, கருப்பொருள்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கான முழு அணுகலுக்கு அனைத்து கவிதைகளும் உள்ளடக்கியவை. உறுப்பினராக பதிவு செய்யவும் இணையதளம். பாடங்கள் அல்லது பயிற்சிகளில் பணிகளை அமைக்க ஆசிரியர்கள் அல்லது விரிவுரையாளர்களால் இந்த நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படலாம். அவர்கள் சுயாதீனமான படிப்பிற்காகவும் செயல்பட முடியும். வீட்டுக் கல்வியாளர்கள் வீட்டுக் கற்றல் திருத்தம் தயாரிப்பு வேலை அல்லது இல்லாத சக ஊழியர்களுக்கு ஆதரவாக. யோசனைகளுக்கான முழு அணுகலுக்கு www.andyhurleyhead.com பதிவு செய்யவும். இந்த கவிதை பற்றிய உங்கள் ஆய்வுகளுக்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரிவிக்கவும். மேலும் எங்கள் சேவையில் மேம்படுத்தக்கூடிய அல்லது சேர்க்கக்கூடிய எதையும் எங்கள் உறுப்பினர்களுக்கு ஆதரவளிக்க உதவவும். கேட்டதற்கு நன்றி மற்றும் உங்கள் படிப்பு அல்லது உங்கள் தயாரிப்பில் நல்ல அதிர்ஷ்டம்.